அவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு பெருக்கல் கணக்கு பார்க்கலாமா? நூத்தி 21 பெருக்கல் 122. சரியா? சரி, இங்க இடமதிப்புல இது 2ன்றது என்னது? ஒன்றுகள் தானே. இங்க இடமதிப்பு என்னது? இந்த இடமதிப்பு என்னது? அதாவது 121 முறை போய் 2 ஒன்றுகள். இங்க நம்ம செஞ்சு பார்க்கலாம். சரியா? சரி, அதாவது 121 முறை போய் 2 ஒன்றுகள் எடுத்துட்டு வரும். இங்க பாருங்களேன், இப்போ நம்ம தனசரி செஞ்சு காமிப்பாங்க. இப்போ இது எத்தனை? 1 ரூபா 2 இருக்கா? இப்போ இந்த 2 1 ரூபாயை என்ன பண்றோம்? 121 முறை எடுத்துட்டு வரும். 121 முறை 2 ரூபாய் எடுத்துட்டு வரும். 121 முறை எத்தனை வரும்? 2 ரூபாய் எடுத்துட்டு வரும். 1 ரூபாய் 2 ரூபாய்க்குதா? சரி, தனசரி இது 1 முறை. அப்படியே எண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். 1 முறை, 1 முறை 2 கல், 2 முறை 2 கல், 3 முறை 2 கல், 4 முறை 2 கல், 5 முறை 2 கல், 6 முறை 2 கல், 7 முறை 2 கல், 8 முறை 2 கல், 9 முறை 2 கல், 12 முதல் 2 கல், 13 முறை 2 கல், 14 முறை 2 கல், 15 முதல் 2 கல், 16 முறை 2 கல், 17 முறை 2 கல், 18 முறை 2 கல், 19 முறை 2 கல், 20 முறை 2 கல், 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121. சரி. இப்போ கவனிங்கப்பா, 121 முறை நம்ம 2 ஒன்றுகள் எடுத்து வந்திருக்கோம். 121 முறை எத்தனை எடுத்து வந்திருக்கோம்? 2 ஒன்றுகள். அப்போ இந்த ஒரு ரோல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் 2 2கள் இருக்கு. சரியா? அப்போ இதுல பாருங்க, 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 ரூபாய். இதுல 40 ரூபாய் இருக்கா? சார் 40 80 அப்புறம் 120 160 200 200 240 242. அப்போ 121 முறை 2 ஒன்றுகள் எடுத்து வரும்போது எவ்வளவு கிடைக்குதுன்னா நமக்கு 242 ரூபா ஒன்றுகள் இருக்கு. எஸ் சார். இதுல எவ்வளவு ஒன்றுகள் இருக்கான்? 242 ஒன்றுகள் இருக்கு. அப்போ 242 ஒன்றுகள். இங்கிலீஷ்ல ஒன்ஸ் இல்லையா? எஸ் சார். இங்கிலீஷ்ல ஒன்ஸ்னு சொல்லுவோம். 200 பாருங்களேன், 10 கல்ல எவ்வளவு 2ன்னு இருக்கா? எஸ் சார். 10 கல்ல 2னா 20ன்னு அர்த்தம். எஸ் சார். அப்போ 121 முறை போய் 20 எடுத்துட்டு வர. 121 முறை போய் என்ன பண்ணோம்? 20 ரூபாய் எடுத்துட்டு வர. அப்போ இதுல எவ்வளவு கிடைச்சது? 242. எஸ் சார். 242. இது எவ்வளவு கிடைக்குதுன்னு பாப்போம். 121 முறை என்ன பண்ணோம்? 20 ரூபாய் எடுத்துட்டு வரோம். சரியா? இங்க பாருங்களேன், ஆல்ரெடி இங்க 121 முறை இருக்கு. இப்போ நம்ம தனசரி வந்து செய்வாங்க. இங்க பாருங்க, 10 ரூபா 2 இருக்கா? 20 ரூபாயா? இது ஒரு முறை. 10 ரூபா 2 இருக்கா? 20 ரூபா. நம்ம எத்தனை டைம் எடுத்துட்டு வரணும்? 121 டைம் 121 டைம் 20 ரூபா எடுத்துட்டு வரணும். இப்போ நம்ம தனசரி செய்வாங்க. 1 முறை 2 முறை இப்படியே சொல்லுவாங்க. 121 முறை இங்க இருக்கு. சரியா? எத்தனை முறை இருக்கு? 121 முறை. தனசரி இது செய்யுங்க பார்க்கலாம். 121 முறை 1 முறை இது செய்யுங்க. 20 ரூபாய் 1 முறை. ஒரு முறை 20 ரூபாய். அப்படியே பிரிச்சு பிரிச்சு காட்டுங்க. 2 முறை 20 ரூபாய். 3 முறை 20 ரூபாய். 4 முறை 20 ரூபாய். பிரிச்சு காட்டு. 5 முறை 20 ரூபாய். 6 முறை 20 ரூபாய். 7 முறை 20 ரூபாய். 8 முறை 20 ரூபாய். 9 முறை 20 ரூபாய். 10 முறை 20 ரூபாய். இப்போ அவங்க இதுல எல்லாத்துலயுமே 20 ரூபாய் இருக்கு. இங்க எல்லாமே என்னது? 121 முறை 20 ரூபாய் இருக்குங்க. சரியா? இப்போ ஒரு வரிசையில நம்ம இதுல பார்க்கலாம். ஒரு வரிசை மட்டும் பார்ப்போம். ஒரு 20, இங்க பாருங்க, ஒரு 20 40 60 80 100 120 140 160 180 200. நான் சரிங்க வாங்க. ஒரு வரிசையில 200 இருக்கா? எஸ் சார். இந்த வரிசையில 200 ரூபாய் இருக்கா? எஸ் சார். இந்த வரிசையில எவ்வளவு இருக்கு? 200. 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 இந்த வரிசையில 200. இந்த வரிசையில 200. இந்த வரிசையில 200. இந்த வரிசையில 200. 200. சரி, இப்போ 200 200 கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம். 200 400 400 600 600 800 800
1000 1000 1200 1200 1400 1400 1600 1600 1800 1800 2000 2000 2200 2200 2400 2400 அந்த 20 ரூபா இருக்கு பாருங்க. அப்போ எவ்வளவு வருது நமக்கு இங்க 2420 பத்துக்கள் 2420 பத்துக்கள். சரியா? அடுத்ததான் 100 கல் போறோம். சரியா? இப்போ 100 கல்ல பாத்தீங்கன்னா எத்தனை 100 கல் எடுத்துட்டு வரணும்? 121 பெருக்கல் 100 இல்லையா? ஸோ 121 முறை 100 கல் எடுத்துட்டு வரணும். சார் 121 முறை 100 கல்லை எடுத்துட்டு வரணும். அப்ப இங்க 121 முறை 100 கல் இருக்கு. இங்க எத்தனை முறை இருக்கு? 121 முறை 100 கல் இருக்கு. எண்ணி பாருங்களா. 100 200 3 4 5 6 7 8 9 10. ஒரு ரோல 10 இருக்கு. ஒரு வரிசையில எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு. அப்போ 100 200 300 400 500 600 700 800 900 1000. அப்ப இதுல 1000 இருந்ததுன்னா இதுல எவ்வளவு இருக்கும்? சார் இதுல 1000 இதுல எவ்வளவு? 1000 இதுல 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 1000. சரி. ஒரு வரிசையில 1000 இருக்கா? எஸ் சார். 1000 இது எவ்வளவு? 2000 இது 3000 இது 4000 4000 இது 5000 இது 6000 இது 7000 இது 8000 இது 9000 இது 10000 இது 11000 12000 12100. அப்போ 121 முறை. சரியா? 121 முறை 100 முறைய 100 கல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது? 12100. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டலாமா? எஸ் சார். இது எல்லாத்தையும் கூட்டலாம். 2 4 2 6 2 4 5 6 7 14762 ரூபாய். அப்போ 121 பெருக்கல் 2 ஒன்றுகள் அப்படின்னா 242 ஒன்றுகள். 242 ஒன்றுகள். அதுக்கு அடுத்தது என்னது? பத்துக்கள் எவ்வளவு இருக்குது? 2420. சரியா? பத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னா 2420 பத்துக்கள் இருக்கு. சரியா? நம்ம இங்க என்ன இல்லையா? எவ்வளவு இருக்கு? பத்துக்கள் மட்டுமே எவ்வளவு இருக்கு? 2420. அப்ப நாம இங்க என்ன தேவையில்ல? இந்த பெருக்கல் குறியீடு போட தேவையில்லை. பத்துக்கள் எத்தனை ஜீரோ? ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா? எஸ் சார். அப்போ 0 2 4 2 2420. அடுத்தது 100 கல்ல எவ்வளவு 100 இருக்கு? 12100. 12100 12100 இல்லையா? 100 கல்ல எவ்வளவு? 12100. சரி, இது எழுதிடலாமா? எஸ் சார். இப்போ 100 கல்ல எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ சார். அப்ப நம்ம இங்க என்ன தேவையில்ல? அந்த 2 பெருக்கல் குறியீடு இங்க போடணுமா? தேவையில்லை சார். சோ நான் என்ன பண்றோம்? 100 கல்னா 2 ஜீரோ. சரி, எவ்வளோ? 1 2 1 12100 கூட்டலாமா? எஸ் சார். கூட்டலாமா? எஸ் சார். கூட்டுங்க. போடுங்க. நீங்களே போடுங்க பார்க்கலாம். 2 4 2 6 2 4 6 6 1 7 2 2 4 1 14662. தேங்க்யூ.